ஐயோ! ஐ மீன் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அது பிளேஸ் மேஜர் ரோல் அகைன். லாஸ்ட் இயர் வந்து ஐ வாஸ் இந்த ஷூட்டிங் ஷிலாங் ஷூட் பண்ணேன். ஐ வாஸ் ஷூட்டிங் சிக்மா 156ன்னு நினைக்கிறேன். ஆமா. அது ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் உங்களால அது மாரி ஒரு டஃப்பான ஒரு பிளேன்ல போய் ஷூட் பண்ண முடியும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி பெரிய ஐடியாவே இங்க இல்ல. நாங்க 6 பால் எடுக்கணும்னா, வேற பவுலர் போடுறதுக்குள்ளேயே நாங்க கிட்ட ஒரு 1000 ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். 1000 ஃபோட்டோஸும் நாங்க லேப்ல காப்பி பண்ணி, அதுலேருந்து நான் 10 ஃபோட்டோ ஃபில்டர் பண்ணி, இந்த டைம்ல நான் வந்து அந்த கலர்ஸ்ல ஒர்க் பண்றது. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நான் கொஞ்சம் இன்டோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட்டா ஐ வாஸ் மோர் பேஷனட் அபௌட் கிரிக்கெட். இப்போ கொஞ்சம் செஸ், கொஞ்சம் இந்த டேபிள் டென்னிஸ்லாம் நான் வந்து ஈஸின்னு நினச்சேன். ஆனால் அது 1 நாளில் கேமே முடிஞ்சிடும். நான் ஃபுட்பால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தோம் அதோட 5 டைம்ஸ் நான் இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் சார். டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது மட்டும் வச்சு தான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ண லைக் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ண முடியுமா? இல்லை ஹவ் வில் தட் ஒர்க்? அது மட்டுமே நம்ம இல்லை. பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அதான் தெரியும். ஏன்னா நாங்கள் அது மேலே வில் பி யூஸிங் லைக் தீஸ் லென்சஸ்லாம். ஆனால் எப்பவுமே என்கிட்ட அட்லீஸ்ட் 3 கேமரா கையிலேயே இருக்கும். லைக் நாங்கள் மோனோ பாட்டில் செட் பண்ணி வில் பி யூஸிங் ஒன் டெலிஃபோட்டோ லென்ஸ். அது இல்லாமல் கையில் வந்து நல்லா கேட்டால் வந்து ஒரு 85 இருக்கும். ம். அது இல்லாமல் ஃபிஷ்ஷே வச்சுருப்போம். லைக் இன்னும் ஃபார் ஷூட்டிங் சம் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து பக்கத்தில் வரும்போது எங்களால் டக்குன்னு லென்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஓகே. அப்படிங்களா? ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ்ட் அபர்ச்சர்ஸ் இருக்கனால டக்குன்னு எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா மேபி அந்த அந்த பார்டர் லைன் 4 லைன் கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. கோலி வந்து இப்படி பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு அங்கே கிடைக்காது, இங்கே கிடைக்கும். அப்போ என்னால் இது இங்கே திருப்பி பண்ணுறது பாசிபிளாக இல்லாத ஒரு வழி. ஸோ எப்பவுமே என் கையில் 85 இருக்கும். அதில் 24-05 அது மாதிரி டிஃப்ரெண்ட் லென்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லை. பட் ஆல்மோஸ்ட் ஐ ட்ரை டு ஷோ சம் எப்படின்னா வந்து பேசுறது எனக்கு பிடிக்கும். லைக் ஆக்ஷன் இமேஜ் தாண்டி ஆக்ஷன் இமேஜ் தான் எடுப்பாங்க எல்லாருமே. எனக்கு அதை தாண்டி வந்து அந்த பிளேஸ் டிஸ்கஸ் பண்ணுறது, பிளேஸோட ஆஃப் பீட்டாக பண்ணுற விஷயங்கள். லைக் வந்து ஏதோ பிளேயர் வந்து அவனை பார்த்து லைட்டாக ட்ரால் பண்ணுறதுக்கான அதெல்லாம் ஒரு நல்ல ஆமாம், அது க்யூட்டாக இருக்கும். ஏன்னா ஆக்ஷன் இமேஜ் தான் எல்லாருமே நாங்கள் எடுப்போம். அதில் வி கேன் ஷோ சம் பிக் டிஃப்ரென்ஸ். ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லா லென்ஸுக்குமே அங்கே ஒர்க் இருக்கும். ஸோ பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்குறதுனால மேபி அது உங்கள் ஐஸ் வந்து அங்கே போயிடும். ஏன்னா பெருசாக லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஐ மீன் அதான். ஸோ இப்போ ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஏதாவது பேட் பண்றாங்க, இல்ல பவுலிங்ல இருக்காங்கன்னா, அப்போ வந்து எந்த லென்ஸ் நீங்க நார்மலி இல்ல பிரிஃபர் அது பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஆப்ஷனல் வியூ. அதுக்கு ஒரே வழி வி நீட் ஷூட் இன் டெலிஃபோட்டோ லென்ஸ் மட்டும் தான். அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அ அதுல ஏதாவது இருக்கா? டைமென்ஷன்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே. நான் சொன்னேன் நான் சிக்மா யூசருங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு போறேன்னா கண்ண மூடின்னு நான் 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 என் கையில எப்பவுமே இருக்கிற லென்ஸ் வந்து 156 எப்பவுமே கையில இருக்கும். இது மாரி இந்த ஆக்ஷன் இமேஜ் ஷூட் பண்றதுக்கு அதுதான் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வரைக்குமே. ஸோ ஐபிஎல்ல வந்து நீங்க இந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கேன் ஐ நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ்? இந்த லென்ஸ் வந்து ஒரு சிக்மாவோட பீஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே. 300-600 f4. நான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் இந்த லென்ஸ. நான் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வச்சிருந்தேன். பட் எல்லாத்தையும் இந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது பிரேக் பண்ணுச்சு. எத்தன நாளா ஐ மீன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் இருக்கும். வெயிட் லைக் நாங்க மிச்ச லென்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது 6 கேஜிஸ் மேல இருக்கும். ரொம்ப டஃப்பா இருக்கும் யூஸ் பண்றது. இது வந்து அப்ராக்ஸா 3 கேஜிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு அதுவே பெரிய எங்களுக்கு ஒரு மாரி சில்லான ஐ மீன் ஃப்ரீயான விஷயம். நான் எடுத்த சம் பெஸ்ட் ஷாட்ஸ்லாம் இந்த லென்ஸ்ல இருக்கு. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரைட். நான் ரேங்க் பண்ணணும்னா இத ஃபர்ஸ்ட்டா ரேங்க் பண்ணிருவேன். ஓகே. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கும்னு பார்த்து தான் அவங்க அது மாரி லென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்க என்னலாம் ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அத வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ற மாரி தான் அது லென்ஸ். ஸோ ஐ மீன் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்றீங்க. நெறைய டைம் வந்து வெதர் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ஹர்டில் ஆர் பர்டனா வந்து இருந்திருக்கும். அப்போ வந்து உங்களோட இந்த கிட் வச்சு நீங்க எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கீங்க? ஐயோ! ஐ மீன் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அது பிளேஸ் அ மேஜர் ரோல் அகைன். ம். ஏன்னா ஓகே நம்ம வி ஆர் ஷூட்டிங் இன் சவுத் இந்தியா ஷூட் பண்ணும்போது ஓகே. பட் நார்த்ல போகும்போது வி கேன் எக்ஸ்பெக்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாது. லாஸ்ட் இயர் வந்து ஐ வாஸ் இந்த ஷூட்டிங் ஷிலாங் ஷூட் பண்ணேன். ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபுட்பால் மேட்ச் அங்க. ஷிலாங்ல வந்து எப்பவுமே மழை மட்டும் தான் மழை மட்டும் தான் எப்பயுமே இருக்கும். அங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் அங்கேயும் வந்து த த த லென்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது ஒரு எவ்வளோ ஸ்ட்ராங்கான பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் உங்களால அது மாரி ஒரு டஃப்பான ஒரு பிளேன்ல போய் ஷூட் பண்ண முடியும். ஐ வாஸ் ஷூட்டிங் சிக்மா 156ன்னு நினைக்கிறேன். ஆமா. அது மாரி டஃப்பான ட்ரெயினர்னா எப்படி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா, அங்கலாம் வந்து அ எப்போ மழை பெய்யும்னு தெரியாது. எப்போ வந்து வெயில் அடிக்கும்னு தெரியாது. ஸோ வந்து அது அது எல்லாமே விச் வில் அஃபெக்ட் அவர் ஃபோட்டோஸ். நாங்க எப்பவுமே வந்து மழை பெஞ்சாலும் சரி, அது என்ன வந்தாலும், நாங்க எப்பயுமே ஃபுல் பிளான்டா தான் இருப்போம். லைக் ம். நான்லாம் ஃபுல் கோட்லாம் போட்டு, என் அம்ப்ரெல்லாம் வச்சு ஐ வாஸ் ஷூட்டிங். புயல்லாம் லைட்டா அடிக்கும். அம்ப்ரெல்லா அந்த கேமரா கேப்ஸ்லாம் அப்படியே பறந்துலாம் போயிருக்கு நெறைய.
நார்த்தில் போகும்போது அந்த இஷ்யூஸ் பயங்கர ஃபேஸ் பண்ணுவோம். லைக் ம். அது மாரினா அது மாரி ஒரு டெரெயின்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்டோர் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்குமா? இல்ல அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பிடிக்குமா? ஆர் மேபி உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு இத்தன இல்ல இவ்ளோ வாட்டி? கம்ஃபர்டபுள் எல்லாமே நம்ம கம்ஃபர்டபுள் தான். பட் ஓகே. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா நான் கொஞ்சம் இன்டோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட்டா நான் சொன்னேன்ல ஐ வாஸ் மோர் பேஷனேட் அபௌட் கிரிக்கெட். இப்போ கொஞ்சம் செஸ், ம். கொஞ்சம் இந்த டேபிள் டென்னிஸு ஆனா அது ரொம்ப ஃபாஸ்ட்டான கேம் தான். டேபிள் டென்னிஸ்லாம் நான் வந்து ஈஸின்னு நெனச்சேன். ஆனா அது 1 நாள்ல கேமே முடிஞ்சிரும். நான் ஃபுட்பால் எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருந்தோ அதோட 5 டைம்ஸ் நான் இங்க ஃபாஸ்ட்டா இருக்கணும். அவுட்டோர்ல வி ஆர் சம் நமக்கு கொஞ்சம் வாக் பண்றதுக்கோ, கொஞ்சம் ஸ்பேஸ் லைட்டா இருக்கும். அங்க எதுவுமே இருக்காது. ம். ஸோ நம்ப பொசிஷன் ஃபிக்ஸ் ஆயிடும் அந்த பொசிஷன் தான். 2 ஹார்ஸ் மேட்ச்சுக்குமே. அங்கலாம் நம்மளால இப்படி கூட அசைய முடியாது. அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்போ நான் பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்றது இன்டோர் தான். ஸோ போஸ்ட் புரொடக்ஷன் பத்தி சொல்ல முடியுமா? நீங்க ஷூட் பண்ணதுக்கப்புறம்? போஸ்ட் ப்ரொடக்ஷன் பத்தி பெரிய ஐடியாவே இங்க இல்ல. எப்படி பண்றோம்னு சொல்ட்டு. மிச்ச செட் ஆஃப் எல்லா ஜானர்ஸ்லயுமே வி ஹேவ் சம் செட் ஆஃப் டைம் ஆஃப்டர் ஷூட்டிங் ஃபோட்டோஸ்க்கு அப்புறம் நம்ம வீட்ல லேப்ல உட்காந்து ஸ்டுடியோல உட்காந்து வி கேன் வொர்க் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனா ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நாங்க 6 பால் எடுக்கிறோம்னா, அடுத்த ஓவர் பால் வேற பவுலர் போடுறதுக்குள்ளயே நாங்க கிட்ட ஒரு 1000 ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். 1000 ஃபோட்டோஸும் நாங்க நாங்க லேப்ல காப்பி பண்ணி, அதுலேருந்து நான் 10 ஃபோட்டோ ஃபில்டர் பண்ணி, நான் இந்த டைம்ல நான் எங்க நான் வந்து அந்த கலர்ஸ்ல ஒர்க் பண்றது? நான் என்ன எடுக்கிறோமோ அப்படியே தான் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். சென்ட் ஓகே. பண்ணுவோம். ஸோ அவ்வளோ அக்யூரேட்டா எடுத்துருவோம் நாங்க. நாங்க ம். எடுக்கும்போதே. மேபி ரொம்ப ரேர் கேஸ்ல நாங்க லைட்டா ஃபோட்டோஷாப்ல மேபி ரொம்ப அதுவும் ரொம்ப கியூரியஸா பார்ப்பாங்க. மினிமலா மேபி வி கேன் வொர்க். ஃபுல் ஸ்டாப் கான்ட்ராஸ்ட்ல மட்டும் கை வைக்கலாம். மத்தபடி எங்களுக்கு டைமே இருக்காது. மேபி கிராப் பண்றது மட்டும் தான் நாங்க டைம் எடுப்போம். ஸோ டெலிகன்வெர்ட்டர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா நார்மலி ஷூட் பண்ணும்போது? லைக் எப்படின்னா, எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபரும் கெரியர் ஸ்டார்ட்டிங்ல அத யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஏன்னா, அதுதான் உங்களுக்கான ஒரு பேஸ்மென்ட்டாவே இருக்கும். பட் போக போக அது வந்து அதில கான்ஸோலுக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. பட் ஆன் மை ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ நான் ஷூட் பண்ண அந்த ஸ்கேலுக்கு வந்து கன்வெர்ட்டர்ஸ் தேவைப்படாது. எனக்கு ஷார்ப்னஸ்லாம் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் 2 to 3% கம்மியாற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ டோன்ட் யூஸ். கேன் ஐ நோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்னும் நெறைய இருக்கு. லைக் நான் இந்தியால ஷூட் பண்றத தாண்டி அ ஐ ஐ ஐ ஜஸ்ட் வான்ட் புஷ் மை செல்ஃப் ஃபர்தர்லா. ஸோ அடுத்து நான் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ விம்பிள்டன், ஏடிபி சீரிஸ் டென்னிஸ்ல ஆல்மோஸ்ட் ஓகே ஆன விஷயம் F1 பிளான் பேசினேன். லாஸ்ட் டைமே ஐ வாஸ் பிளானிங் டூ ஷூட் இன் யுகே பட் சம் இஷ்யூஸ்னால ஐ வாஸ் நாட் ஏபிள் டூ ஷூட். பட் F1 மேபி இந்த இயர்க்குள்ள ஷூட் பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் ஃபார் யூ. தட். ஓகே தேங்க் யூ. ஸோ இதுவரைக்கும் உங்கள பத்தி நெறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஐ ஹேவ் அ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாரி போலாம். ஓகே. ஸோ யுவர் ஃபர்ஸ்ட் கேமரா தட் யூ ஃபெல் இன் லவ் வித்? ஃபர்ஸ்ட் கேமராவா? டக்குன்னு சொல்லணும். ஓகே இருங்க. ரொம்ப அது முக்கியமான விஷயம்ல அது. Panasonic. ஓகே. அது குட்டியா நான்டி கேமரா இருக்கும். ஒன் கேமரா யூ ஸ்டில் ரெக்ரெட் செல்லிங் ஆர் லூசிங்? ஐ டோன்ட் செல் கேமராஸ் அண்ட் லென்சஸ். நான் ஓகே. பண்ணவே மாட்டேன். அது என்ட்ட என்ன வச்சிருக்கனோ அப்படியே தான் இருக்கும். அத செல் பண்ணவே மாட்டேன். எந்த ரீசனா இருந்தாலும். பீயிங் சிக்மாஸ் கஸ்டமர் ஆர் கீ ஒப்பீனியன் லீடர்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமர் தான். ஸோ அ ஸோ அதுதான் கஸ்டமரா இருந்தா தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கியூஓ கேஓஎல் ஆக முடியும். ஸோ ஐ லவ் டூ என்ஜாய் 2மே எனக்கு இருக்கிறது பிடிக்கும். விச் சிக்மா லென்ஸ் ஹஸ் நெவர் லெட் யூ டவுன் ஈவன் இன் அன்பிரெடிக்டபிள் ஓகே சிச்சுவேஷன்? சாரி. இப்போ இது பத்தி ஏதோ சொல்ல ஆமா இல்ல. வந்தீங்களா? நான் டக்குன்னு சொன்னேன். ஃபுல்லா கேட்கல கொஸ்டின. பட் ஓகே. ஃபர்ஸ்ட் 6600 மை ஆல் டைம் ஃபேவரைட் லென்ஸ் சிக்மா அது. அப்புறம் இது. ஓகே டன். The one lens you would choose if you had to shoot everything with it for a year? 1000 f 600 Okay. f4 Okay. One sport you love to shoot but also find the toughest? f1 Dhoni or Sachin, one moment you would wish to relive through your lens? தோனி ஆர் சச்சினா? Hmm. ஓகே தோனி. Crop sensor or full frame? What's your go-to? ஸோ ஏன்னா நான் கிராப்லயும் நான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஃபுல்லி இன் கிராப் சென்சார் தான். ஸோ ஐ லவ் ஷூட்டிங் இன் கிராப். பட் இப்போ கால சூழ்நிலையால ஐம் ஜஸ்ட் புஷ்ட் இன்டு ஃபுல் ஃப்ரேம். Okay. ஐ லவ் போத். 2மே எனக்கு ஷூட் பண்ண பிடிக்கும். நான் இதுன்னு சொல்ல மாட்டேன். Favorite lens to shoot under pressure? அகைன் 600. A photographer or an artist you admire deeply? வி கெட் இன்ஸ்பயர்ட் ஈஸிலி. ஸோ இன்ஸ்பிரேஷன் தான் முக்கியம் லைஃப்ல. நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் லிஸ்ட் சம் கொஞ்சம் காம்பேக்டா சொல்ல பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரமேஷ் சதீஷ் பாபுன்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஏஎஃப்பி. அப்புறம் சஞ்சய் ஃப்ரம் டெக்கன் கிரானிக்கல்ஸ். அப்புறம் அனுஷி ஃபெர்னாண்டஸ் சொல்லிட்டு ஷீஸ் ஃப்ரம் பாம்பே. அவங்க வந்து ஒரு அவார்ட் வின்னிங் நேஷனல் ஃபோட்டோகிராஃபர் அவங்க. அப்புறம் வந்து லிமிக் மென் சொல்லிட்டு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் ராயன் ஃப்ரம் யூகே. அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர். அப்புறம் எனக்கு ரொம்ப பர்சனல் வந்து ரமேந்திர சிங்ன்னு சொல்லிட்டு இஸ் ஃப்ரம் பஞ்சாப். இஸ் மை மென்டர் ஆல்சோ. அப்பப்போ என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஜஸ்ட் புஷ் ஆன் புகழ் பண்ண விடாத அப்படின்னு அவர். So
ஒரு ஆட்டோபயோகிராஃபி எடுத்தீங்கன்னா, அதோட டைட்டில் என்னவா இருக்கும்? நெவர் குவிட். நெவர் குயிட். ஆசம். ஓகே. இஃப் யூ வெரன்ட் அ ஃபோட்டோகிராஃபர், வாட் வுட் யூ பி நவ்? இல்ல அப்படிலாம் அந்த ஆப்ஷனே இல்ல. நான் ஃபோட்டோகிராஃபர் தான் இருப்பேன். பக்கா. அந்த ஓகே. செகண்ட் ஆப்ஷன்லாம் லைஃப்ல வைக்கவே மாட்டேன். ஒண்ணு ஆகணும்னா ஆயிரணும். ஓகே. அந்த செகண்ட் ஆப்ஷன் அது இல்லனா அது அந்த சீனே இல்லைங்க. ஓகே. ஒரு பிக்கெஸ்ட் லெசன் நீங்க உங்க லைஃப்ல லேர்ன் பண்ணீங்கன்னா, அது என்னதா இருக்கும்? பொறுமையா இருக்க கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப பம்ப்ட் அப்பா இருக்கணும். அது கொஞ்சம் நம்ப டக்குன்னு கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் ஓகே. பண்ண ஆரம்பிக்கும் சில விஷயத்துக்கு. ஸோ அது இல்ல. அது நான் போக போக அது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா, நானும் ஃபெட் அப் ஆயிருக்கேன். எனக்கும் கிடைக்காம போயிருக்குது. ம். நானும் ஐ ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். பட் காட் நோஸ்ல. உனக்கு எப்ப கிடைக்குமோ அதுக்கு அந்த பொறுமையா இருக்கும்போது தான் நம்ம நோக்கி அது நம்ம நம்ம ஆசைப்படுறது கிடைக்கும். அது லைஃப்ல எனக்கு அதான் பிக்கஸ்ட் லெசன். சென்னை பத்தி 1 வேர்ட் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சென்னை அதான் சொல்லுவேன். இப்ப நெறைய பேர்லாம் எனக்கு டிஎம் பண்ணுவாங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி பண்ணுவாங்க. நான் வரேன் வந்து உங்கள ஒர்க் பண்றேன். நான் சொல்றேன், நீ சென்னைய நம்பி வந்தோம்னா, சென்னை யாருமே வந்து என்னைக்குமே கைவிட்டதில்ல. யாரா இருந்தாலும் சரி. அது நாட் நாட் ஒன்லி இந்த ஃபோட்டோகிராஃபின்னு மட்டும் இல்ல. எந்த பிசினஸோ இல்ல ஒர்க்கோ, அது சென்னைய நம்பி வந்தோம்னா, அது என்னைக்கும் கைவிட்டுறாது. அது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்புறேன். நான் பல பேர பார்த்துருக்கேன் அது மாரி. ம். அமேசிங்கா இருந்துச்சு உங்க ஓகே. ஆன்சர். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டூ யூ. தேங்க் சேம் யூ. ஹியர். தேங்க் யூ சோ யாஹ்! மச். தேங்க் யூ.